Block diagram reduction based பண்ணியிருக்கிற ப்ராப்ளமில் அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் என்னென்னா obtain the closed loop transfer function using block diagram reduction technique. இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் கொஞ்சம் நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா நம்ம எப்படி நம்ம சால்வ் பண்ணணும்னு பாருங்கள். இங்கே வந்து G1 இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு சம்மிங் பாயிண்ட் கொடுத்து இதை நெகட்டிவ் ஃபீட்பேக் எலிமினேஷன் பண்ணோம்னா இது நம்ம ஈஸியாக சிம்ப்ளிஃபை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எது எடுக்க போகிறோம்னா இந்த போர்ஷன் எடுக்க போகிறோம். ஸோ இந்த போர்ஷன் சிம்ப்ளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு G1 G2 ரெண்டுமே ஒரு இது சிம்ப்ளிஃபைடு பண்ணி இருக்கிற ஆன்சரோட G1 கேஸ்கேட் ஃபார்மேட்டில் இருக்குது. அகெயின் அது ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸ்டெப் நம்பர் 1 என்னன்னு பாருங்கள். ஸ்டெப் நம்பர் 1 எலிமினேஷன் ஆஃப் நெகட்டிவ் ஃபீட்பேக். இப்போ இதில் பாருங்கள், எலிமினேஷன் ஆஃப் நெகட்டிவ் ஃபீட்பேக்னால் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இது சம்மிங் பாயிண்ட், இது ஜின்னு வச்சுக்கோங்க. இது ஃபீட்பேக் வந்து ஹெச்ன்னு இருக்குது அப்படின்னா இது நெகட்டிவ் ஃபீட்பேக்குன்னா நமக்கு ஃபார்மேட் எப்படி வரும்னா G டிவைடட் பை 1 + G × H. நெகட்டிவ் ஃபீட்பேக்குன்னு வரும்போது இங்கே பாசிட்டிவ் வரும். G டிவைடட் பை 1 + GH. இங்கே ஜிக்கு பதில் என்ன இருக்குது? G2. ஹெச்சுக்கு பதில் H2 இருக்குது. இதை ஜஸ்ட் அதிலே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ நான் அந்த பிளாக் டயக்ராமில் அந்த ஈக்குவேஷனை அப்படியே போடுறேன். இந்த பிளாக் இந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படியே போட்டுக்கோங்க, இந்த சம்மிங் பாயிண்ட் அப்படியே போட்டுக்கோங்க, இங்கே இருக்கிற G1 அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ இதில் நமக்கு வந்திருக்கிற ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிக்கு பதில் என்ன இருந்தது? G2 இருந்தது. இப்போ G2 டிவைடட் பை 1 + ஜியோட வேல்யூ G2, ஹெச்சோட வேல்யூ H2. அப்போ G2 டிவைடட் பை 1 + G2 H2. இதுதான் அந்த எலிமினேஷன் ஆஃப் நெகட்டிவ் ஃபீட்பேக்கான ரிசல்ட். இது C of S. ரிமைனிங் இருக்கிற டயக்ராமை அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க. அகெயின் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அடுத்த ஸ்டெப் என்ன யூஸ் பண்ணலான்னா இது ரெண்டு கேஸ்கேட் ஃபார்மேட்டில் இருக்குது. கேஸ்கேட் ஃபார்மேட் அப்படின்னா ரெண்டுத்தையும் எப்படி எழுதலான்னா இது G1 வச்சுக்கோங்க, இது G2. இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக என்ன செய்யலாம்னா இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி G1 G2ன்னு ஒரே ஒரு பிளாக்ல நம்ம கம்பைன் பண்ணி எழுதிக்கலாம். இது ஒரு ரூல். அக்கார்டிங் டு திஸ் ரூல் இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்? கம்பைன் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஸ்டெப் நம்பர் 2ல் எழுதிக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 2 என்ன பண்ண போகிறோம்னா கம்பைனிங் த கேஸ்கேட் பிளாக்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணனா நமக்கு என்ன வரும்? G1 G2 டிவைடட் பை 1 + G2 H2 அப்படின்னு வரும். ரெண்டுத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ அதை ட்ரா பண்ணுறேன். இந்த சம்மிங் பாயிண்ட் அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க. G1 G2 டிவைடட் பை 1 + G2 H2. ரிமைனிங் இருக்கிற வேல்யூ ஆஸ் இட் இஸ் அதே அப்படியே போட்டுக்கோங்க. இங்கே ஒரு H1 இருக்குது. It's a unity feedback. இப்போ இதை பாருங்கள், இது எப்படி இருக்குன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்னா இது ரெண்டுத்தையும் நம்ம சிம்ப்ளிஃபை பண்ண போகிறோம். இதை வந்து இதிலிருந்து இது வரைக்கும் இதை நம்ம அப்படியே சிம்ப்ளிஃபை பண்ண போகிறோம். ஆக்சுவலி இது எப்படி இருக்குன்னா இந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் இருக்குது இல்லைங்களா, இந்த நெகட்டிவ் ஃபீட்பேக்குக்கு இந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் ரெண்டாக வருது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா H1, இன்னொன்று யூனிட்டி, அதாவது 1 அப்படின்னு இருக்குது. இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். அதாவது சேம் H1 வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் வருது, இந்த யூனிட்டி ஃபீட்பேக்கும் நெகட்டிவ் ஃபீட்பேக்குக்கு வருது. அப்போ நமக்கு சேம் வேல்யூ தான் நெகட்டிவ் ஃபீட்பேக்குக்கு வருது அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. இது எப்படி நம்ம
உங்களுக்கு புரியுற மாதிரி திரும்ப நான் ரீட்ரா பண்ணி காமிக்கிறேன். G1 G2 divided by 1 plus G2 H2 H1 சேம் திங், இதோட ரிசல்ட் தான், அதாவது இங்கிருந்து வர்ற சிம்பிளிஃபைடு வேல்யூ தான் இது நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்து இதுக்கு நம்ம கொடுக்குறோம். இதுதான் இதோட மீனிங். ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு ரிசல்ட்டாக நமக்கு கிடைக்குது. இது சி, இது ஆர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. எப்போ அக்கார்டிங் டு திஸ் இதை நம்ம என்ன பண்ணலாம்னா சிம்பிளிஃபை பண்ணலாம். இதை நம்ம என்ன பண்ணலாம், எலிமினேஷன் ஆஃப் நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? ஸ்டெப் நம்பர் 3. ஸ்டெப் நம்பர் 3, எலிமினேஷன் ஆஃப் நெகட்டிவ் ஃபீட்பேக். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் எலிமினேஷன் ஆஃப் நெகட்டிவ் ஃபீட்பேக் ஃபார்முலா என்னதுன்னா, இது ஜி, இது ஹெச் அப்படின்னா ஜி டிவைடட் பை 1 ப்ளஸ் ஜி இன்ட்டு ஹெச் அப்படின்னு ஒரே பாக்ஸாக நம்ம கம்பைன் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ ஜியோட வேல்யூ G1 G2 டிவைடட் பை 1 ப்ளஸ் G2 H2, ஹெச்சோட வேல்யூ H1. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம இதை ட்ரா பண்ணலாம். ஸோ இங்கே இருக்கிற சம்மிங் பாயிண்ட் அப்படியே போட்டுக்கோங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன வரும்? G1ஓட வேல்யூ G1 G2 divided by 1 plus G2 H2 divided by 1 plus G1 G2 divided by 1 plus G2 H2 into H1. இது யூனிட்டி ஃபீட்பேக். இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணுற பாருங்க. சிம்பிளிஃபை பண்ணோம்னா G1 G2 டிவைடட் பை 1 ப்ளஸ் G2 H2 இருக்கு. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 1 ப்ளஸ் G2 H2 ப்ளஸ் G1 G2 H1 அப்படின்னு கிடைக்குது. One plus G2 H2 plus G1 G2 H1, this value divided by 1 plus G2 H2. ஸோ இந்த ரெண்டு டினாமினேட்டர் என்ன ஆகும், நமக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ ஃபைனலாக நமக்கு இந்த ஸ்டெப்பில் என்ன வரும்னா G1 G3 divided by 1 plus G2, sorry இது G1 G2, G1 G2 divided by 1 plus G2 H2 plus G1 G2 H1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ அதை என்ன பண்ணுறோன்னா இப்போ சிம்பிளிஃபைடு பிளாக்காக நம்ம கன்வெர்ட் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். ஆன்சர் என்னது? G1 G2 divided by 1 plus G2 H2 plus G1 G2 H1. இது நெகட்டிவ் ஃபீட்பேக் இருந்தாலும் இதோட வேல்யூ வந்து 1. இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னா ஹெச்சோட வேல்யூ என்னது 1 அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அகெயின் இது வந்து எந்த ஃபீட்பேக்கில் இருக்குன்னா நெகட்டிவ் ஃபீட்பேக்கில் இருக்குது. ஸோ வி கேன் யூஸ் த எலிமினேஷன் ஆஃப் நெகட்டிவ் ஃபீட்பேக் ரூல். ஸோ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பாருங்கள். ஸ்டெப் நம்பர் 4. ஸ்டெப் நம்பர் 4, elimination of negative feedback. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணோம்னா இதோட வேல்யூ G, இதோட வேல்யூ H. ஹெச்சோட வேல்யூ நமக்கு எதுவுமே கொடுக்கல, ஒரு லைன் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா அதோட வேல்யூ 1 அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு அவுட்புட் என்னன்னா C of S divided by R of S ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கிடச்சிரும். ஸோ G1 G2 divided by 1 plus G2 H2
plus G1 G2 H1. இதுதான் இந்த G ஓட value. This value divided by 1 plus G1 G2 divided by 1 plus G2 H2 plus G1 G2 H1 into 1. H ஓட value என்னது 1. இப்போ இதை simplify பண்ணலாம். Cross multiply பண்ணுங்க. LCM எடுத்தீங்க அப்படின்னா the numerator value அப்படியே எழுதிக்கோங்க. G1 G2 divided by 1 plus G2 H2 plus G1 G2 H1 divided by இது cross multiply பண்ணிங்கன்னா 1 into this value na the entire value அப்படியே வரும் G2 H2 plus G1 G2 H1 plus இங்க remaining இருக்கிற value G1 G2. This value LCM எடுத்தீங்கன்னா divided by 1 plus G2 H2 plus G1 G2 H1 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது ரெண்டுமே என்ன ஆயிடும்னா கேன்சல் ஆயிடும். denominator and denominator term cancel ஆயிடும். Final value CFS divided by RFS value will be G1 G2 divided by 1 plus G2 H2 plus G1 G2 H1 plus G1 G2. இதுதான் நம்மளோட final answer.